ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்த வீடியோ. நிச்சயமா என்ன பண்ணுற? நாளைக்கு கிறிஸ்மஸ் இருக்குல்ல, அதனால வந்து எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறேன். பத்திமா எங்கே வைக்கணுமா பை? அங்கேயும் ஓரமாக சோஃபாவில் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒன்றுத்துக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. அழகாக எடுத்து வை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வை. அவங்க 2 பேர் புக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோடனே அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ இதில் கொஞ்சம் வந்து தயிர் வந்து கலந்துட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன சைட் டிஷ் நம்ம வச்சுக்கலான்றதை நான் அப்போ எடுத்து காட்டுறேன். சூப்பராக வந்துடுச்சு. போனாக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு நான் செய்கிறேன். மார்னிங் டக்குன்னு ஐடியா பண்ணேன். அதனால் எனக்கு கூப்பிட்டு கொடுக்க முடியல. இன்னொரு நாள் பண்ணி கொடுக்குறேன். இருக்க என்ன எடுக்கிற? இது இந்த கேழ்வரகு கூழ் கஞ்சி இருக்குல்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சைடிஷ் ஆமாம் இது அவன் எடுத்து வச்சுருக்கான். இது வந்து தயிர் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லாக இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கலந்துக்க வேண்டியதான். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு மொபைல் பிடிச்சிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா கிராக்கர்ஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 7 o'clock இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் தனியாக ஒரு காரில் கிராக்கர்ஸ் பார்க்கறதுக்காக போகிறோம். இப்போ நாங்கள் மட்டும்தான் போகிறோங்கிறதுனால வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியுதான்றது தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. தர்ஷினி என்ன பண்ணுற? வீடியோ எடுத்துட்டேன். உட்காரு. கீழே உட்காந்தால சாப்பிட முடியும். இப்போ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நெத்திலி கருவாடு இருக்குல்லையா, அதை வச்சு குழம்பு பண்ண போகிறேன். இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இது காலியாகும் கரெக்டாக அந்த நேரத்தில் நான் ஊருக்கு போயிடுவேன். இப்போயும் அப்படி தான். இது காலியாக போகுது. இன்னும் ஒரு 2 தடவை சமைக்கிறதுக்குள்ளே காலியாகிடும். காலி ஆகிட்டாக்கா நான் ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வருவேன். மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு காலியாகும். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கான காய்கறிகள்லாம் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு போட்டு குழம்பு பண்ண போகிறேன். புளியும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை மஞ்சள். எதுக்குன்னா ஹர்ஷன் அப்பாவுக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கனாக்கா தூங்கும்போது ரொம்ப சத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு மூச்சு திணறின மாதிரி எழுந்து உட்காருவாங்க. அந்த சதை வளர்ந்துருக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு, காஞ்சதே கிடைக்கும் இல்லையா, காஞ்சதே கிடைக்கும். ஆனால் இங்கே எங்களுக்கு கிடைக்கல. எங்கே இருக்குதுன்னு தெரில. எனக்கு இதுதான் கிடச்சிச்சு. இது பச்சை மஞ்சள். இதை எடுத்து நல்லா காய வச்சுட்டு நல்லா நெருப்பில் காட்டி கொளுத்தணும் அப்படின்னாக்கா அதில் பார்த்திங்கனாக்கா ஃபயர் வரும்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் புகை வர்றதை வந்து மூக்கில் அப்படி வச்சு நம்ம முகந்துக்கணுமாம்மா. அப்போ வந்து கிளியர் ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால் இந்த 3 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 125 பைசா தான் இங்கே. இதில் வந்து ஃபேஸ் பேக்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ இதை வந்து காய வச்சுட்டு இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் சளி பிரச்சனை இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடான வீடியோவும் பார்த்தேன். இது காமிச்சானாக்கா
அந்த மூக்கில் வளர்ந்துருக்க சதையே வந்து இல்லாமல் இருக்கும், சுருங்கிடும், பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, டோர்லாம் ஓப்பனாக இருக்குது. தர்ஷ்வினும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த கருவாடு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது காட்டுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் காட்டுறேன். இதில் நிறைய வந்து மண்ணெலாம் இருக்கும், மணல் இருக்கும். அதனால் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணுவோம். ஒரு 10 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணால் தான் இது போகும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டாக்கா இதில் இருக்க அந்த பொடி மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போயிடும். இப்போ எப்படி வாஷ் பண்ணுறதுனாக்கா, க்ளீன் பண்ணுறதுனாக்கா, இந்த தலையை வந்து இப்படி எடுத்துடணும். தலையை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இது க்ளீனானது. இப்படி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் குழம்புக்கு. இந்த தலையை எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணதில் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சோம் அப்படின்னாக்கா நடுவில் இருக்கிற அந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா அழுக்கு எல்லாமே வந்துடும். அதை வந்து ஒரு 10லேருந்து 15 தடவை வாஷ் பண்ணணும்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஹர்ஷனப்பா டீ கேட்டாங்க. அதனால் டீ போட்டுட்ருக்கேன். நாங்களுமே டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. எப்போவுமே அவசரத்துக்கு டக்குன்னு காஃபியை போட்டதுனால சரி இன்றைக்கி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டீ கொதிச்சிட்ருக்க டைமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னொரு வேலை நான் பண்ண போகிறேன். என்னென்ன முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ண போகிறேன். பசங்களுக்கு பருப்பு போட்டு சாப்பிட்டாக்க ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோஸ். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி சின்ன பருப்பு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னாக்கா பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். இப்போ டீ கொதிக்க கட்டியும் காயை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ டீ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு காலையிலேருந்து. அதனால் சரி டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போடுவேன். நீங்கள் என்ன போடுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து செய்யறதுக்கு முட்டைக்கோஸையும் கடலைப்பருப்பையும் வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குழம்பு தாளிப்புக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், மிளகு, வெந்தயம், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இது ஏன் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அஞ்சூறு பற்றி வச்சுருக்காங்க, அதில் வந்து கலந்துட்டு போயிடலாம். அதனால் இந்த குழம்புக்கு நம்ம என்ன வேணாலும் போடலாம், பெருஞ்சீரகம் முதற்கொண்டு போடலாம். அதனால் அந்த கீழே கொட்டியிருந்ததை அப்படியே இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மாதிரிலாம் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் என்ன போட்டுட்ருக்கேன். பூண்டு அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா நச்சுட்டு அந்த மாதிரி போடணும். கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டால் எனக்கு பிடிக்கும். அதனால நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன், ஃபுல் லீஃப் வர மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதிலேயே தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். நிறைய காய்கறிகள் இருந்ததுனால நான் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிட்டேன். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய். இதெல்லாம் அவரைக்காயெலாம் இப்போ பார்த்திங்கன்னா சீசன் போட்டிருக்கு, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. இப்போ இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நல்லா வதங்கிட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லாவே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. மஞ்சள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வீட்லேருந்து எடுத்து குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். என்னோடது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் புளி கொஞ்சம் கூடுதலாக வச்சு நைட்டுக்கும் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போ காய் போட்டிருக்கோம்ல, காயில் உப்பு ஏறணும்ல, அதனால் காயில் உப்பு ஏறுற அளவுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸு ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து காய் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன் முட்டைக்கோஸ்.
இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. முட்டைக்கோஸ் அதுக்குள்ளே நான் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் எல்லாருக்குமே பண்ணுறதுக்கு தெரியும், இருந்தாலும் இது வீடியோட நான் எடுத்துருந்ததுனால இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். சில பேர் காஞ்ச மிளகாவும் போடுவாங்க, நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்மளுக்கு. இது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸும் கடலப்பருப்பையும் எடுத்து அதில் சேர்த்துட்டு கிளறிட்டு தேங்காய் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா முட்டைக்கோஸ் வந்து பொரியல் சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், டைரெக்டாக போட்டு வதக்காமல். இதுக்கடையில் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். கருவாடுன்னா ட்ரை ஃபிஷ்ஷு. ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டாங்குது கருவாடுன்னு சொன்னாக்கா. இப்போ நல்லா வந்து காயெல்லாம் வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ட்ரை ஃபிஷ்ஷை போடணும் அதில். இதில் இந்த கருவாடுன்னு இல்லை, எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் வந்து தேங்காய் இருந்தது, அதை நான் போட்டுட்டேன். இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.